நிழல் நாயகன் எப்போது நிஜ நாயகன் ஆவார்? சவால்களை எதிர்கொள்ளும் சந்தர்ப்பங்கள் தான் ஒருவரை தலைவராக உயர்த்தும். 500 கோடி செலவில் ஜனநாயகன் திரைப்படம் எடுத்துள்ளார்களாம். தன் கடைசி படத்தின் மூலம் தன் அரசியலையும் வெளிப்படுத்தியுள்ள விஜய்க்கு மத்திய அரசின் தணிக்கை துறையால் சோதனையை எதிர்கொள்வதில்தான் சாதனை வெளிப்படும். தனக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பை மண்ணாக்கி கொண்டிருக்கும் விஜய் திரைப்படத்தின் வழியே அரசியல் பேச நினைத்தால் ஆள்பவர்கள் அதை லேசில் அனுமதிக்க மாட்டார்கள். எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்தபோது அவர் எத்தனை மிரட்டல்களை சந்தித்தார், வன்முறைகளை எதிர்கொண்டார். அதை மீறி எப்படி களம் கண்டு திரைப்படத்தை வெளியிட்டார் என்பது வரலாறு. அப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போதுதான் அவர் நிழல் நாயகன் மட்டுமல்ல, நிஜ நாயகனும் கூட என மக்கள் நம்பத் தொடங்கினர். தற்போது ஜனநாயகனை ஏன் தடுத்தார்களாம்? இந்துக்கள் மனதை புண்படுத்தும்படி படம் எடுத்திருப்பதாக புகாராம். தணிக்கை துறை அவ்விதம் சொல்லவில்லையே. 50க்கும் மேற்பட்ட இடங்களில் அரசியல் ரீதியான வசனங்களை நீக்கினார்கள். பிரச்சனைக்குரியதென்று சில காட்சிகளை பிளாக் டவுட் செய்தார்கள். மேலும் திருத்தம் சொன்னார்கள். அனைத்தும் செய்யப்பட்டு விட்டது. பிறகு யார் புகார் தந்தார்கள்? படமே வெளிவராத நிலையில் எப்படி புகார் வந்தது? அரசியலுக்கு வரும் நான் எப்படி அவ்விதம் எடுப்பேன் என கேட்க வேண்டாமா விஜய்? அதிக இந்துக்கள் என்னை நேசிக்கிறார்கள், ஓட்டு போட காத்திருக்கிறார்கள். நான் எப்படி இந்துக்களின் மனதை புண்படுத்தும்படி திரைப்படம் எடுப்பேன், நடிப்பேன்? பாஜக மத ரீதியாக என்னை ஒடுக்க பார்க்கிறது. நான் அனைவருக்குமானவன் என விஜய் பேசியிருந்தால் அதன் விளைவாக அவருக்கு ஆதரவு பெருகியிருக்கும். திரைபிம்பம் மட்டுமே தன்னை காப்பாற்றி கரை சேர்க்கும் என நம்புகிறார் போலும் விஜய். திரைப்படங்களில் எத்தனை பெரிய அரசியல் வில்லன்களையும் வீழ்த்தும் வல்லமை பெற்றவர். இதன் மூலம் மக்கள் உள்ளங்களை கவர்ந்தவர் விஜய். இப்படியெல்லாம் அவர் அரசியலுக்கு வருவதற்கான ராஜபாட்டையை உருவாக்கி தந்திருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனால் அதுவே விஜயை அரியசனத்தில் அமர வைக்க போதுமானதில்லை. இதை அவர் உணராத வரை அவருக்கு அரசியலில் எதிர்காலம் இல்லை. கரூரில் ரோடு ஷோ நடத்த சொல்கிறார். சென்ற இடத்தில் விபரீதம் நேர்கிறது. 41 பேர் மடிக்கின்றனர். எப்படி நடந்தது? ஏன் நடந்தது? நடந்த நேரத்தில் அதை எவ்வாறு எதிர்கொண்டு இருக்க வேண்டும் என்ற சுய பரிசோதனைக்கு தன்னை உட்படுத்தி அதை வெளிப்படுத்தியிருந்தால் அவன்தான் தலைவன். ஒரு இக்கட்டான நேரத்தில் மக்களை காப்பாற்றவும் மருத்துவமனையில் சேர்க்கவும் உதவி இருக்கலாம். எதையும் செய்யவில்லையே. அவ்வளவு பெரிய வாகனத்தில் வந்த விஜய் தன்னுடைய ரசிகர்களை வைத்து பாதிக்கப்பட்ட மக்களை அள்ளிக்கொண்டு நல்ல தனியார் மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி சிகிச்சை தந்திருந்தால் சிலராவது பிழைத்திருப்பார்களே. தன் கட்சி நிர்வாகிகளை பாதிக்கப்பட்டவர்களின் உடனிருந்த சிகிச்சைக்கு உதவ கட்டளை தந்திருக்கலாமே. அந்த சோதனைக்களம் என்பது விஜயின் தலைமை பண்பை நிரூபித்து காட்ட கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பல்லவா? தற்போதும் கூட விஜய் அரசியலுக்காகத்தான் ஜனநாயகன் படம் தடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதும் அதை செய்தது பாஜக என்றும் சிறு குழந்தைக்கு கூட தெரியும். தாவேகா வளர்ச்சியை பாஜக தடுக்கிறது, அழுத்துகிறது, என்னை எழுந்து கொள்ள விடாமல் செய்கிறது என களம் கண்டு விஜய் மாஸ் காட்டினால் அவருக்கு ஒரு மரியாதை ஏற்பட்டிருக்கும். பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது தமிழகத்தில் கணிசமாக உள்ளது. அந்த வாக்கு வங்கியை அப்படியே தன் பக்கம் திருப்ப விஜய்க்கு கிடைத்த பொன்னான வாய்ப்புதான் இந்த ஜனநாயகனுக்கான தடை. உண்மையில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தங்களுக்கான பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி விஜய்க்கு இந்த பிரச்சனையால் திசை மாறிவிடக் கூடாது என்றுதான் பதைபதைத்தனர். தனக்கு இந்த வாய்ப்பு வாராது வந்த வரப்பிரசாதமாகும் என்பதை கூட உணர முடியாமல் தொடர்பு எல்லைக்கு அப்பால் விஜய் இருக்கிறார் என்பதே பரிதாபத்துக்கு உரியதாகும். 500 கோடி முதலீடு, அதை வைத்து 500 கோடி லாபம் பார்ப்பதே முதல் இலக்கு. ஆகவே முள்ளில் விழுந்த சேலையை பக்குவமாக எடுக்கலாம் என வியாபாரியின் மனம் சிந்திக்கும். ஆனால் அரசியல் தலைவன், மக்கள் தலைவன் அப்படி யோசிக்க கூடாது. நிஜ வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அதை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே நிஜ நாயகனாக மக்கள் மனதில் இடம்பெற முடியும். இல்லை, என்னால் முடியாது என்றால் நிழல் நாயகனாகவே இருந்து மக்களை மகிழ்ச்சிப்படுத்திவிட்டு போங்கள். உங்கள் பிரச்சனையையே உங்களால் எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து மக்கள் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்க முடியும்?